சீரியல்லேருந்து திடீர்னு சீரியல் நடிகர் விலகினாரு. அவர் விலகினதுக்கு பிறகு அந்த சீரியலையும் முடிச்சுட்டாங்க. இந்த நிலையில் அந்த சீரியல் நடிகர் எதனால் சீரியல்லேருந்து விலகினே அப்படின்ட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு வாங்க முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை டெலிகாஸ்ட் சீல்தன் நெஞ்சத்திக்கில்லாதே இந்த சீரியலில் ஜெய் ஆகாஷ் அவர்களும் ரேஷ்மா முரளிதரும் லீடு ஹீரோவாக நடிச்சு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகுது. அதுக்குள்ளே இந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் திடீர்னு நிஜத்துக்கு இல்லாத சீரியல் முடிஞ்சது. அந்த சீரியல் பார்த்த ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் பார்த்த ரசிகர்கள் பலரும் சீரியல் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சீரியல் நடித்த நடிகர்கள் எல்லாமே நல்லா தானே நடிச்சிருந்தாங்க. ஏன் சீரியலை திடீர்னு முடிச்சிட்டிங்கன்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் கௌதம் கதாபாத்திரம் நடித்த நடிகர் ஜெயாஸ் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றா, திடீர்னு நெஞ்சத்தை இல்லாத சீரியல் முடிஞ்சதுமே சோசியல் மீடியாவில் பலரும் பழையதமாக பேசிட்டு வராங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. உண்மையிலே இந்த சீரியல் முடியறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய உடல்நிலை தான். அதாவது இந்த சீரியல் ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு விபத்தில் எனக்கு காலில் அடிபட்டுருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சீரியல் ஷூட்டிங் தொடங்கினால ஆப்ரேஷன் பண்ணாமல் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ காலில் வலி அதிகம் ஏற்பட்டனால இப்போ கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக சீரியல்லேருந்து விலகினேன். எனக்கு இப்போ கால் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஒரு வாரம் நான் சீரியல் இல்லாமல் இருந்தேன். நான் இல்லாமல் சீரியல் நல்லா இல்லை அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தாங்க. நானும் சேனல் தரப்பில் எனக்கு பதிலாக வேறொரு நடிக்கிற ஹீரோவை போட்டு சீரியல் எடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சேனல் தரப்பில் கௌதம் கதாபாத்திரத்துக்கு நீங்கள் தான் சூட்டபுளாக இருப்பீங்க, வேறு ஹீரோலாம் சூட்டபுளாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீரியலை முடிச்சிட்டாங்க. நீங்கள் நெஞ்சத்தை கில்லாத சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? இந்த சீரியல் முடிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சின்ன திரையில் பிரபல தொகுப்பாளியாக வலம் வருவங்க தான் அர்ச்சனா சந்தோக் தாமரையை தன்னுடைய மகளையும் ஒரு தொகுப்பாளியாக மாட்டியிருக்காங்க. ஆமாங்க, தன்னுடைய மகள் ஜாரோடன் சேர்ந்து சின்ன திரையில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அர்ச்சனாங்களுடைய அம்மா காலமானாங்க. இந்த நிலையில் அர்ச்சனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, அவள் அப்பாவுடன் சந்தோஷமாக வாழ மணப்பெண்ணை போல அவளது ஒளிரும் புன்னைகளுடனும் மெல்லிய கண்களுடனும் உதடுகளுடன் பறந்து சென்றார். மிஸ்யூ அம்மா என்று பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்கள் பலரும் அர்ச்சனாவுக்கு தங்களது ஆறுதலை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சின்ன சிறப்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.